ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய பலன்களை தான் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ மிதுன ராசிக்காரங்க 2024 2025 வரைக்கும் குரு பயிற்சி பலன்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை, புனர்பூசம் 1-2-3 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதன ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் சாதுமான தோற்றத்தை கொண்டவர்களாக இயல்பிலேயே இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கிரகணியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்துக்கு குரு மாறி வரப்போகிறாரு. மேலும் உங்களது சுகஸ்தானம், ரணருண ரேகஸ்தானம், அஷ்டம ஆயுள் ஸ்தானம் ஆகியவற்றை எல்லாத்தையுமே குரு பார்க்க போகிறாரு. இந்த ஸ்தானத்தை பார்க்கறதுனால கிரகநிலையில் இந்த மாதிரி குரு அமையிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னால் குரு பயிற்சி எந்த நாளில் நடக்க போகுது, எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு மாற போகிறாரு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நிகழக்கூடிய மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ரிது சித்திர மாதம் 18ஆம் நாள். இதற்கு சரியான ஆங்கில தேதி, அதாவது சரியான இதற்கு ஆங்கில தேதி மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்குங்க. அன்றைய தினம் கிருஷ்ணபட்ச அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாம யோகமும் பாவ காரணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயநிதி நாளிகை 28:22 அதாவது மாலை 5:01 துலாம் லக்னத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுறாருங்க. ஸோ அவர் மே 1ஆம் தேதி மாறுறாரு. அவருன்னா குரு பகவான் மே 1ஆம் தேதி மாற போகிறாரு. அன்றிலிருந்து தான் குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது. இந்த குரு பயிற்சியில் இப்போ மிதுன ராசிக்காரங்க நீங்கள் எப்பேற்பட்ட பலன்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ மிதுன ராசினர் நீங்கள் குரு பயிற்சியில் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. குரு பகவானால் திட சிந்தனைகளோடு உங்கள் குறிக்கோள்களை அடைய முடியும். அதனால் குறிக்கோள்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க இனி குறிக்கோள்கள் வைத்து செயல்படுங்க. என்னால் இந்த இதை முடிக்க முடியும் அப்படிங்கிற டார்கெட்டை உங்களுக்குள்ளே வைத்து செயல்படுங்க. அப்படி நீங்கள் செயல்பட்டாவே கண்டிப்பாக குரு பகவானால் உங்களுடைய சிந்தனைகள் குறிக்கோள்கள் அத்தனையுமே நிறைவேறும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்தொழில் செய்தவர்களாக இருந்தீங்கன்னா அந்த செய்தொழிலில் இன்ட்ரெஸ்டோடு ஈடுபடுங்க. இந்த செய்தொழிலில் இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டி அதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய நற்பெயர் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே பணிபுரியவர்களுக்கு தக்க உதவிகளை செய்தீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு உதவியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருவாங்க. இந்த குரு பயிற்சியில் ஒரு உதவி செய்தால் இன்னொரு உதவி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சமூக நோக்கத்தோடு உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்யணும். அது இன்னும் உங்களுக்கு அதிகமான வெற்றியை கொடுக்கும். அதனால் சமூக நோக்கத்தோடு எந்த ஒரு காரியம் செய்தாலும் செய்யுங்க. அந்த நோக்கம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பித்தாவே ஆட்டோமேட்டிக்காக குருவால் உங்களுக்கு நன்மை நடக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு துன்புறுத்தி வந்த பல உடல் உபதைகள்லேருந்து விடுபடுவீங்க. உடல் உபதைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே உடல் உபதைகள் இல்லாமல் இருந்ததே இல்லை அப்படிங்கிற நிலை இப்போ மாறப்போகுது. இந்த குரு பயிற்சியில் நீண்ட நாட்களாக உங்களை துன்புறுத்தி வந்த ரொம்ப கொடூரமான உடல் உபதைகள்லேருந்து இப்போ நீங்கள் விடுபட முடியும். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நடந்துக்குங்க. அதாவது நம்பிக்கையோட அடிப்படையில்னா மனதை ஒரு தைரியமாக இந்த நோய் தீந்துரும் அப்படிங்கிற ஒரு இதோடு செயல்படுங்க. கண்டிப்பாக குருவுடைய அருளால் நீண்ட நாள் துன்புறுத்தி வந்த உடல் உபதைகள்லேருந்து தப்பித்து விட முடியும். அதுக்கப்புறம் வருமானத்தை பற்றி பேசும்போது வருமானம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சீராக இருக்கும். இந்த குரு பயிற்சியில் செய்தொழில் நன்றாக நடக்கிறதுனால புதிய கடன்கள் வாங்கிறதுக்கு சூழ்நிலை வராது. எந்த சூழ்நிலையிலும் கடன் வாங்க நேரிடாது. உங்களுள்ள சிலருக்கு வேறு இடங்களுக்கு சென்று வசிக்கக்கூடிய நிலைமை உண்டாகும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் பிறருடைய பொறாமைகளுக்கும் போட்டிக்கும் ஆளாக நேரிடும். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப சேஃபோடு நடந்துக்கணும்.
நீங்கள் தொடுத்திருந்த வழக்குகள் ஏதாவதெல்லாம் இருந்ததுன்னா அது இந்த குரு பயிற்சியில் சாதகமான திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ஏற்படாது. என்னடா ஏற்படுற மாதிரி சொன்னால் அப்படி இப்படி சொல்கிறேன்னு கேட்கலாம். குரு பயிற்சியில் உங்களுக்கு அது சாதகமாக வர மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த சாதகம் வராமல் போயிடும். அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் அதை நம்பி எதையும் இது பண்ணாதீங்க. மற்றபடி வெகு தூரத்திலிருந்து வரக்கூடிய நல்ல செய்தி உங்களை தேடி வர்றது, இந்த மாதிரி சுபமான விஷயங்கள் நடக்கும். மேலும் அவசியமான விஷயங்களுக்காக திடீரென்று அவசர பயணங்களை செய்ய நேரிடும். அது இந்த குரு பயிற்சியில் ஏற்படும். அதனால் இந்த குரு பயிற்சியில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத முதலே தெரிஞ்சு அதற்கு தயாராக இருந்துக்குங்க. அது நல்லது. அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது சாதகமான சூழ்நிலை நிலவும். இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். உற்றார் உறவினர்களிடையே உங்களுக்கான செல்வாக்கை இந்த குரு பயிற்சி உயர செய்யும். உங்கள் பேச்சில் பொறுமையும் நிதானமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிறது தான் இந்த குரு பயிற்சியில் நினைத்த எண்ணங்களை கச்சிதமாக செயல் வடிவமாக மாற்ற முடியும். ஸோ அந்த எண்ணங்களில் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் பேச்சில் பொறுமையும் நிதானமும் இருக்கணும். அந்த எண்ணங்களை இப்போ நான் சொன்னதை புரிஞ்சு அதற்கேற்ப இந்த குரு பயிற்சியில் நடந்துக்குங்க. கடினமான விஷயங்களையும் தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக அந்த கடினமான விஷயங்களை முடிக்க முடியும். உங்களை பற்றி அவதூறாக பேசுபவர்களை இடம் கண்டு அவங்கக்கிட்டேருந்து விலகிடுவீங்க இந்த குரு பயிற்சியில். அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் உற்றார் உறவினர் உங்கள் பேச்சுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பேசுங்க. அதுக்கப்புறம் சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு இந்த குரு பயிற்சியில் உயரும். குறைந்த அளவுக்கு முதலீடு செய்யுங்க. அப்படி செய்து விருப்பமான வாகனங்களை வாங்குங்க. பெற்றோர் வழியில் ஏற்பட்ட மனத்தாங்கல்கள் நீங்கும். பெற்றோர்கள் உங்களுக்கு உறுதுணையோடு இருப்பாங்க. ஸோ இந்த குரு பயிற்சியில் இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேர்மையான போக்கை அனைவரும் பாராட்டுவாங்க. உங்களுடைய சூட்சம அறிவு வேலை இனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரு பயிற்சியில் ஆட்டோமேட்டிக்காக செய்ய தொடங்கும். இதுதான் எதிர்பாராத வகையில் சௌபாக்கியங்களை தேடி வர செய்யும். உங்கள் கோரிக்கைகளை அனைத்தும் உடனுக்குடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடவுள் நிறைவேற்றுவார். வங்கிகளிலிருந்து எதிர்பார்த்த கடன்களும் உங்களுக்கு கிடைக்கும். நெடுநாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த உங்கள் விண்ணப்பங்கள்லாம் அரசாங்கத்தில் இப்போ சாதகமாக பரிசீலிக்கப்படும். இதனால் சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மனதிற்கினிய பயணங்களையும் நீங்கள் இந்த குரு பயிற்சியில் மேற்கொள்ளலாம். ஸோ இந்த குரு பயிற்சியில் என்னென்ன நன்மைகள் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அலுவலக வேலைகளை திட்டமிட்டு முன்கூட்டியே செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். சில நேரங்களில் இடையூறுகளை சந்திக்க நேரிடும். அதே சமயம் பணவரவுக்கு தடைகள் வராது. இந்த குரு பயிற்சியில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு சரியான நேரத்தில் சேரும். ஆனாலும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு குறையும். ஸோ கொஞ்சம் நீங்கள் வேலையில் கவனமாக இருக்கணும் இந்த குரு பயிற்சியில். வியாபாரிகள் கூட விற்பனை இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரத்தை பெருக்குவதற்கு நிறைய ஐடியாவெல்லாம் புகுத்தணும். அதுக்கப்புறம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நன்றாக இருக்கும். அதில் ஒன்றும் வியாபாரத்தில் பிரச்சனை இல்லை. கடன்களை பெற்று கடையை சீரமைக்கிறது போன்ற வேலைகள் செய்யலாம். புதிய சந்தைகளில் உங்கள் பொருட்களை நீங்கள் புதிய சந்தை நிலவரத்துக்கு ஏற்ப விற்பனை செய்யுங்க. அதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் செய்யலாம். வியாபார ரீதியாக நீங்கள் மாற்றங்கள் செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வெற்றிகள் பெறுவதில் இந்த குரு பயிற்சியில் கொஞ்சம் சிரமம் ஏற்படும். ஆகவே உங்கள் திட்டங்களை பொறுமையாக இந்த குரு பயிற்சியில் செயல்படுத்துங்க. அதே நேரத்தில் தொண்டர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். சில சமயங்களில் உங்கள் கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த இது உங்களுக்கு எல்லாம் சரியாகும். எனவே யாரிடமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனம் திறந்து பேச வேண்டாம். அது வேறு மாதிரி போகவும் சான்ஸ் இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்க மிதுன ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி காண முடியும். புதிய ஒப்பந்தங்கள் இப்போ நீங்கள் இந்த குரு பயிற்சியில் செய்யலாம். நல்ல வருமானத்தை காண முடியும். சக கலைஞர்களால் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ரசிகர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்தினீங்கன்னாவே உங்கள் கலைத்துறையில் உங்களால் சாதிக்க முடியும். அதுக்கப்புறம் பெண்மணிகளாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு கணவரிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். பணவரவு சீராக இருக்கும். அதே சமயம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால
சூடான வார்த்தைகளை இந்த குரு பயிற்சி ஆரம்பித்ததுலேருந்து பேச வேண்டாம். மிதுன ராசிக்காரங்க நீங்கள் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட பேச வேண்டாம். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். அதுக்கப்புறம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் இந்த குரு பயிற்சியில் அடைய முடியும். விளையாட்டுகளில் ஈடுபட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை நல்லா வளர்த்து கொள்ள முடியும். அதே நேரம் பெற்றோருடைய ஆதரவு குறையும். ஸோ பார்த்துக்குங்க. ஆதரவு குறையக்கூடிய டைமில் மாணவ மாணவிகள் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுமோ அந்த பேலன்ஸ் இந்த குரு பயிற்சியில் பண்ணிடுங்க. ஸோ இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு பல ஏற்றங்களையும் ஒரு சில இடங்களில் இறக்கங்களையும் கொடுக்க போகுது. இந்த ஏற்ற இறக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கள இதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குரு பயிற்சியில் நடந்துக்குங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி பலனை நீங்கள் முழுசாக தெரிஞ்சு நீங்கள் பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கட்டும். இந்த குரு பயிற்சி பலன்களை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் இதற்கேற்ப நடந்துக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இதே போல் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.